திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சை ஒட்டி அடுத்தது ஜனநாயகன் ரிலீஸ் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு போட்டி ஒன்று இருக்குது. பராசக்தி படம் அப்படின்னு இருக்காங்க. உண்மையிலேயே அது போட்டியா, அது கரெக்டு தானா அப்படிங்கிறத. வணக்கம் முகமது. என்ன வணக்கம். எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ ஆடியோ லான்ச் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் ரிலீஸை பற்றி பேசும்போதே இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்குதுன்னா, ஜனநாயகனை ஒட்டி வந்து பராசக்தியும் கூட வருது அப்படின்னாங்க. அதில் என்ன மேட்ரு அப்படின்னா, ஆரம்பத்தில் சிவகார்த்திகேயன் அந்த ஒரு மாதம் கழிச்சு பண்ணுறாரு, அப்புறம் 10 நாள்னாரு, அப்புறம் 14ஆம் தேதினாரு, அதுக்கப்புறம் பார்த்தா 9ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ், 10ஆம் தேதி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டாப்புல. 10ஆம் தேதி நாங்கள் பண்ணுறோன்னா தமிழ் சினிமா வரலாற்றில் சனிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகலை இது வரைக்கும். அப்போ இந்த படம் வந்து சனிக்கிழமை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒன்றும் இல்லை. இது வந்து என்னென்னா, சிவகார்த்திகேயன் எடுக்கிற முடிவு இல்லை, அவர் நடிகர் தானே. படத்தில் நடித்து கொடுப்பாரு, அவ்வளோதான். ரிலீஸ் பண்ணுறது ப்ரொடியூசர் தானே முடிவு பண்ணணும். ப்ரொடியூசரோ டிஸ்ட்ரிபியூட்டர் தான் சேர்ந்து ரெடி பண்ணணும். தேட்ரு எப்போ கிடைக்குதுன்ற பார்த்தா ரிலீஸ் பண்ணணும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, தேட்ரு வந்து இப்போ பாதியாக இது என்ன எவனுக்கு எழுதி வச்ச சொத்தா இது? தேட்டர்லாம் தமிழ்நாட்டில் உள்ள தேட்டர் அவன் காசு பண்ணி லோனை போட்டு அதை போட்டு தேட்ரு கட்டி வச்சா அது என்ன விஜய்க்கு சொந்தமாக தேட்ரு? தமிழ்நாடு உள்ள ஃபுல்லாக ஒரு தேட்ரு அப்படி இல்லைல்ல. ஸோ அதனால் யாருக்கு வேணாலும் கொடுப்பாங்க. இப்போ எச் ராஜா வந்து கொஞ்சம் ஒரே கூட்டணியில் இருக்கிறதுனால வாபஸ் வாங்க வச்சு யூடியூப்பில் போட்டு விட்டாங்க. இப்போ அதுவும் வந்து 1.5 மணி நேரம் படமாக ஆக்கி மாற்றி, இப்போ கூட எங்கள் அண்ணன் எச் ராஜா சொல்லட்டும், நான் அதை படமாக மாற்றி ரிலீஸ் பண்ணுறேன். அதே ஜனநாயகன் வர்ற அன்னைக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு மணி நேரம் 5 நிமிஷம் சென்சாரில் ரிலீஸ் பண்ணுறேங்கிறீங்க. நானே ரிலீஸ் பண்ண தயார். 1.5 மணி நேரம் படமாகவும் மாற்றி இன்னும் ரீஷூட் வேறு பண்ண வேண்டியது இருக்குது. ரீஷூட்டு 2 நாளில் பண்ணி 1ஆம் தேதி நான் படத்தை ரெடி பண்ணிடுவேன். இன்னைக்கு சொல்லுங்கள். ஆமாம், எப்படியும் இன்னொரு 30 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுக்கணும், அவ்வளோதானே சொல்கிறீங்க? அப்படியே எடுத்து ஓட்டி விட வேண்டியதானே. லைவாகவே எடுக்கலாம். நேராக போய் ஒரு உட்கார வச்சு 4 நிமிஷம் பேசி அதை தான் சொல்லேன். நான் பண்ணிதேன். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. ஆமாம், வீடியோ கேமரா வச்சு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேற்பட்ட டாக்குமெண்ட்ரி பண்ணி இன்டர்நேஷனல் குவாலிட்டியாக சொல்கிறேன். குவாலிட்டியாகவே நான் பண்ணி தர தயாராக இருக்கேன். இன்றைக்கி சொல்லுங்கள். ஒன்றும் வேண்டாம். நைட்டு என் ப்ரோக்ராமு, இலங்கை ப்ரோக்ராமு கேன்சல் பண்ணிட்டு நேராக நான் நைட்டு வண்டி ஏறி கார் எடுத்துகிட்டு போனேன்னா காலையில் அங்கே போயிடுவேன். எச் ராஜா ஃபோன் பண்ணி சொன்னோன்னா கோழி கூப்பிட்ற நேரத்துக்கு கிளம்புனாருன்னு வைங்க, மறுபடியும் அந்த கோழி படுக்கிற நேரத்துக்கு திருப்பூர் வந்துடுவார் காலையில். ஏன்னா மலை மேலே நிற்க வச்சு மறுபடியும் ஸ்டார்ட் எடுப்பேன். அதுக்கு டோலி கட்டி தூக்க வேண்டியதா, கயிறை கட்டி ஏற்ற வேண்டியதாங்க. என்ன ஏன் ஒரு ஷார்ட் வேணும்னா எது வேணாலும் பண்ணலாங்க. இப்போ பாலா யாரை டோலி கட்டி ஏன் ஹீரோவை தான் தூக்குவாங்க, வேற யாரும். சரி, இந்த பாலா படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இவர் நம்ம ஜிஎம் குமாரை தலைகீழாக கட்டி மரத்தில் தொங்க விட்டாங்க. ஆமாம், கரெக்டு. அந்த மாதிரி அந்த அளவு கூட பண்ண வேணான்றேன். டோலி கட்டி தூக்கி மேலே கொண்டு இறக்கலாம்ல. ஆனால் நீ என்னவோ அந்த அளவுக்கு பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் அது இப்போ எக்ஸாம்பிள் வேறு சொல்லிட்டீங்க, தலைகீழாக கட்டி மரத்துலேருந்து தொங்குவார். இல்லை அது பாலா படத்தில் அப்படி பண்ணார். நம்ம அந்த அளவுக்கு இறக்கம்லாம் பண்ண முடியாது. இது கதை அப்படி கிடையாது. இல்லை தலைகீழாக தொங்குறது கிடையாது. இப்போ விளக்கு ஏற்றலைன்னா நான் வந்து தலைகீழாக தொங்கி செத்துருவேன்ற மாதிரி ஒரு ஸ்டோரி போயிருந்ததுன்னா நம்ம தலையில் கட்டி தொங்க விடலாம். இது இவரே வெட்டுறாரு பூந்து. அப்படி இருக்கும்போது என்னென்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வண்டி இருக்கும். அதாவது நம்ம இதுக்கு தப்புக்க சொல்லலை, எதை வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். அந்த பிச்சை எடுக்கக்கூடிய கால் இல்லாதவர்கள் வந்து ஒரு தரையில் தள்ளிகிட்டே 4 வீல் கொண்ட வண்டி. ஆமாம், அந்த வண்டியை பயன்படுத்தி சினிமாவில் ஷூட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு வண்டியில் இவரை உட்கார வச்சு கயத்தை கட்டி இழுக்க வேண்டியதான். மேலே சரசரன்னு இழுத்தோம்னா, கட்டியாக பிடிச்சிங்கண்ணே பிடிச்சிட்டு இழுத்துட்டோன்னு வைங்க, மேலே கொண்டு போயிடலாம். அடுத்த ட்ரோனு மேலே கொண்டு போயிடலாம். ஆமாம், கொண்டு போய் ட்ரோனை வச்சு எடுக்க வேண்டியதான். இல்லைண்ணே, மேலே கொண்டு போகிற வரைக்கும் சொல்கிறேன். எவ்வளோ படி இருக்குண்ணே? 1/2 மணி நேரம்லாம் ஒரு பெரிய இதே கிடையாது. டைலாக் ஒரே டைலாகை வச்சு நம்ம பின்னாடி வாய்ஸ் ஓவரில் போட்டு மியூசிக்கை போட்டு வேலை தூக்குற மாதிரி, கம்பியை தூக்குற மாதிரி, கடப்பாறையை வச்சு நம்புற மாதிரி ஷார்ட்டை வச்சு கட் பண்ணி எடிட்டர் ஒர்க்கு தான், டெஸ்க் ஒர்க்கு தான். ஷார்ட்டை மட்டும் ஒரு 3 கேமரா கொண்டு போயிட்டோன்னு வைங்க, எடுத்துகிட்டு டக்குன்னு அங்கேருந்து இப்போல்லாம் ரொம்ப ஈஸி. ட்ரான்ஸ்ஃபரில் அனுப்பி விட்டோம்னா இங்கே எடிட் பண்ணி நைட்டுக்குள்ளே படம் ரெடி ஆயிருங்க. 29 நைட்டு 30ஆம் தேதி படம் ரெடி, 1ஆம் தேதி படம் சென்சாருக்கு அனுப்பிடல நியூ இயர் அன்னைக்கு. அது இவங்க கட்சி இருக்கிறதுனால 2ஆம் தேதி 1ஆம் தேதி சாயந்தரமே சீல் அடித்து கொடுத்துருவாங்க சென்சார். அவ்வளோதான். காலையில் 10 மணி ஆஃபீஸ் திறக்கிறப்ப கொடுத்தீங்கன்னா படத்தை அவங்க டக்குன்னு அந்த 1/2 மணி நேரம் தானே ஓட்டி விட்டு பார்த்து ஓகே அப்படின்னு கொடுத்துட்டாயின்னு வைங்க. 9ஆம் தேதி தேட்டர் பிரித்து நம்மளே ரிலீஸ் பண்ணலாம்ல. ஸோ நீங்கள் தேட்டரிக்கல் ரைட்ஸ் இப்போ கேட்குறீங்க, கந்தன்மலை கொடுக்க சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம். தேட்டரிக்கல் ரைட்ஸ் கொடுக்கணும். இந்த படமாக ஆக்குவோம். 1 மணி நேரம் யூடியூப்பில் போகிற வீடியோ வரல இருக்குது, இப்போது படமாகவே ஆக்குவோம். திருப்பி ராஜாவை நடிக்க வச்சு பண்ணலாம்.
பரவாயில்ல. பெரிய செலவுலாம் 4 நாள் 5 நாள் மத்தியானம் சாப்பாடு செலவு, தயிர் சாதம், பொங்கல், புளியோதரை, அவ்வளோதான். ஒன்றும் பெரிய மட்டன் பிரியாணி விட்டீங்களே? அது இல்லை, அந்த ஷார்ட்டில் எடுத்துட்டாங்க. அது எடுத்துட்டாங்க. அது அந்த ரிஸ்க் நமக்கு இல்லை. இது வந்து சும்மா மலையில் ஏறுறது வர்றது, தீபத்தை ஏற்றுற மாதிரி ஒரு ஷாட்டு. இவரே நெருப்பு வைக்கிற மாதிரி உடனே தெய்வ குத்தம்னு சொல்லி நெஞ்சு அடைச்சி யாரோ ஒருத்தர் பதற மாதிரி. இல்லை இது மாதிரி அப்புறம் சரி இது தப்பா ரைட்டா அப்படின்னு கிளைமேக்ஸில் முடிச்சிடலாம். காசு அதே ப்ரொடியூசர் எடுத்துக்கிட்டு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மனா அந்த படமாக மாற்றி கொடுப்போம். சரி, அப்போ ஆனால் அந்த மாதிரி அதை இது எதுக்கு சொல்கிறீங்கன்னா தியேட்டர் இல்லாதவங்க போதுங்கிறீங்க. ஆமாம், எச்ராஜா போட்டிக்கு வந்தனால போதும். அதுக்காக நீங்கள் பராசக்தி மோதுன்னா இப்போ விஜய் படத்தை போடாமல் விட்டுருவீங்களா? விஜய்க்கு மட்டும்தான் தேட்டர் சொன்னோமா? ராஜா சொல்லட்டும், அவருக்கு 100 தேட்டர் நம்ம வாங்கலாம். ஆனால் இப்போது இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் படம் மட்டும் இல்லை, சூர்யாவுடைய கருப்பு படமும் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதோடைய ஆடியோ லான்ச் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது சில படங்கள்லாம் ஒரு மாதிரி மறைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ போட்டியே இவங்க 2 பேருக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மற்றதெல்லாம் வந்து கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஒரு விஷயத்த அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. அது கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர்றது எல்லாருமே ஜனநாயகனா பராசக்தியா செலவு பண்ணால் இன்னொரு படமும் வரும். இன்னொரு படம் என்ன? அதனால் விஜய் இது சூர்யா ரிலீஸ் பண்ண மாட்டாப்லையே இந்த டைம். ரிலீஸ் பண்ண மாட்டான். அவர் பிப்ரவரி போயிடுவார். இப்போ ஆமாம், February 14 லவர்ஸ் டேக்கு போயிடுவார். கருப்பு லவர்ஸ் டே போகலாம் ஒரு வேளை. ஓகே. ஆமாம், எதுக்கு பொங்கல்? கருப்பு ரோஜான்னு கூட படம் வந்ததில்ல. ஆமாம் சார், கருப்பு ரோஜா. ரோஜா சகப்பாக தான் இருக்கணுமா? அந்த மாதிரி கூட போகலாம். போட்டிக்கு வரணும்னு அவசியம் இருக்குது. ஸோ அது மாதிரி மாறும், நீங்கள் நிலைமைகள் மாறும். மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொன்னாங்கன்னா நம்ம பண்ணி தரலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து போட்டிகள் ஏற்படும் போது இல்லை ரசிகர்களுக்குள்ளே குழப்பம் வருமா? இல்லை, ரசிகர்களுக்குள்ளே ஏன் குழப்பம் வருது? அவங்க தெரியாமல் டிக்கெட் எடுத்து வேறு படத்துக்காக போயிட போகிறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் எந்தெந்த தேட்டர்னு கேட்டு தானே டிக்கெட் எடுப்பாங்க. அதனால் குழப்பம்லாம் வராது. அவ்வளோவா அந்தந்த படத்தை பார்க்கணும். பராசக்தி பார்க்குறவங்க பராசக்தி போவாங்க. இது பார்க்குறவங்க இந்த ஜனநாயக சக்தியை பார்க்குறவங்க அதுக்கு போவாங்க. கரெக்டாக தான் புக்கிங் போட்டுறாங்க. இல்லை இப்போலாம் ஆன்லைனில் ஃபோன்லேயே போட்டுறாங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு மீமா ஒரிஜினலாக இல்லை என்னன்னு தெரில. நம்ம ஆல்ரெடி வந்து நீங்கள் வேறு அந்த கவுண்டமணி கட்சின்னு சொல்லியிருந்தீங்க. கவுண்டமணியே வந்து டிவிகேல இணைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அது சும்மா கிளப்பி வர்றது தான். கவுண்டமணிலாம் வந்து சொன்னான்னா இப்போ போகிறவனை அடிச்சு விடாரு. யாராவது போய் கேட்டாங்கன்னா இறஞ்சிட்டிங்களா அப்படின்னு. அவர் வயசாகி போச்சு, அவரே கைத்தாங்களாக இருக்கார் வீட்டில். அவர் போய் சேர்ந்து என்ன பண்ண போகிறார்? அவர் டிவி கேக் போனால் காலம் போன கடைசியில் பேர் கெட்டு போயிடும். அவரெல்லாம் போக மாட்டார். இவங்களாம் கிளப்பி வரும். அதான் அவர் எந்த கட்சிக்குமே இது வரைக்கும் போக மாட்டார். அது விஜய் கட்சிக்குன்னா சுத்தமாக போக மாட்டார். அந்த மாதிரி அவரை போய் இழுத்து விட்டுற தப்பு. ஓகே. ஸோ மலேசியாவில் வந்து நடந்த இந்த ஆடியோ லான்ச் வந்து இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இவர் வந்து மலேசியாவில் நடத்தினார், ஏன் இவர் வந்து ஸ்ரீலங்காவில் நடத்தலை? ஸ்ரீலங்காவில் ஏகப்பட்ட ஃபேன்ஸு, கேரளாவில் ஏகப்பட்ட ஃபேன்ஸு. விஜய்னு அதாவது என்னென்னா, மோகன்லால் ஒரு படத்தில் வந்து விஜய்னு சொல்கிறார், தளபதி யூஸ் பண்ணது அப்படிங்கிறதால அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் கேரளா. ஏன் ஒரு கேரளாவில் நடத்தலை, ஸ்ரீலங்காவில் நடத்தலை? கேரளாவில் பெர்மிஷன் தர மாட்டாங்க. எதுக்கு? இந்தியா ஃபுல்லாகவே பாஜக சப்போர்ட்டில் தான் இவர் இருக்காங்க. பாஜக தான் இவங்களை இயக்குது. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் என்ன அட்டகாசம் வேணாலும் பண்ணிவிட்டு இருக்கிற ஆட்சியாளர்கள் தலையில் போட்டு விட்டுருவாங்க தற்கொலைகள். அதனால் தற்கொலைகளை கட்டுப்படுத்துவது என்பது ரொம்ப கஷ்டம் இந்தியாவை பொறுத்தளவுக்கு, இந்த தென் மாநிலங்களை பொறுத்தளவுக்கு. ஸோ அதனால தான் அவர் மலேசியா போகிறார். மலேசியாவில் நடத்தி அதில் மலேசியா கவர்மெண்ட்டு பெரிய ஆப்பு வச்சு விட்டுருச்சு. மலேசியாவில் போய் என்ன பிளான் பண்ணார்னா, அங்கே ஒரு பெரிய அளவில் ஹைப்பை ஏற்படுத்தி அந்த வீடியோவை வச்சு போட்டு மலேசியாவில், ஏன்னா இங்கே மலேசியா வெளிநாடு போகாதவனுக்கு என்ன தெரியும்? ஆமாம், 99% பேர் வந்து பாப்புலேஷனில் வெளிநாடு போயிருக்க மாட்டாங்க. 99%. ஏன்னா 6.5 கோடி பாப்புலேஷனில் ஒரு 65 லட்சம் பேர் வேணால் போயிருக்கலாம். 1 கோடி பேர் போயிருக்கலாம். மீதியே 5.5 கோடி பேர் வெளிநாட்டுக்கு தான் என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. ஸோ அவர்கள்ட்ட வந்து மலேசியாவில் இவருக்கு இவ்வளோ செல்வாக்கா, மலேசியாவில் இவ்வளோ கூட்டம் கொடுத்தா, அப்படி இப்படின்ற மாதிரியான ஒரு பில்டப்பை கொடுத்து அதை வச்சு இங்கே அறுவடை செய்யலாம் போது மலேசியா கவர்மெண்ட் சொல்லி சினிமாவை தவிர எதுவுமே பேசக்கூடாது. ஜனநாயகன் படம் பாட்டு விஜய் வாழ்கன்னு கத்துறான், தாவேகா வாழ்கன்னு கத்துறதோ இல்லை அந்த தற்கொலை கட்சி துண்டை போட்டு வர்றதோ, அந்த துண்டு விற்கவே தடை. இது விஜய் கட்சி துண்டை விற்றாலே அவன் மேலே ஃபைன்னு ஜெயிலுக்கு போயிடுவான் மலேசியாக்காரன் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க.
அதே மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ளூருக்குள்ளேயே போட்டு வச்சுருக்காங்க. அதனால் இது வந்து விஜய் நினைத்தது நடக்கலை. விஜய் நினச்சது இதை வச்சு ஹைப் பண்ணி பெரிய அளவில் கொண்டு வந்துடலாம் தமிழ்நாட்டில் அப்படி இப்படின்னு போனது நடக்காமல் போயிடுச்சு. அது விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கு இன்றைக்கி வரைக்கும்.